அண்மை செய்தி. உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கின்றார். தொடங்கி வைத்த சிறிது நேரத்திலேயே 1000 ரூபாய் பணம் அனைத்து மாணவர்கள் அக்கௌண்டிலும் கிரெடிட் ஆகியிருக்கின்றது. அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக 3,28,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகுதியான மாணவர்களுக்கு அந்த விண்ணப்ப பதிவு செய்து அவர்களுடைய அந்த ஆவணங்கள் சரிபார்த்து அவற்றை இணையத்தில் பதிவேற்றக்கூடிய பணிகள் என்பது கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையில் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அவர் கையால் சில மாணவர்களுக்கு அந்த திட்டத்தினை, அந்த நிதியினை வழங்கி, அந்த ஏடிஎம் கார்டையும் வழங்கி அவர் தொடங்கி வைத்திருந்தார். அவர் தொடங்கி வைத்த சிறிது நேரத்திலேயே இந்த திட்டத்தில் பயனடைவதற்காக விண்ணப்பித்திருந்த அனைத்து மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் அக்கௌண்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரத்யேக ஏடிஎம் கார்டு ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரத்யேக ஏடிஎம் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல அவர்கள் எந்த வங்கியில் பற்று வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏடிஎம் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த மாணவருடைய பெயர், இது தமிழ் புதல்வன் திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி அட்டை என்றும் குறிப்பிடப்பட்டு அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய செல்போனுக்கு, கைபேசி எண்ணுக்கு அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆனதற்கான குறுஞ்செய்தி வந்திருப்பதை பார்த்து தற்போது மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். மாணவர்கள் இந்த 1000 ரூபாய் பணத்தை கொண்டு தங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு தங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் போன்றவற்றை வாங்கி கல்வியில் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.